மார்க்கத்தினுடைய வழிமுறைகளை தவறி நடக்குமையானால் அநியாயக்காரர்கள் கையில் ஆட்சி அதிகாரம் இருக்கும் என்று சொன்னார். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், திருமறையிலே, நான் நாடியவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்குகிறேன் என்று சொல்லி. ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக சுட்டிக்காட்டினார்கள், நீங்கள் மார்க்கத்தினுடைய வழிமுறைகளை தவறி நடப்பீர்களானால் அநியாயக்காரர்கள் கையில் தான் ஆட்சி அதிகாரம் இருக்கும். இன்னைக்கு இருக்கா இல்லையா? மத்தியில யாரு மிகப்பெரிய மதவாத சக்தி? இந்த நாட்டில் கார்பரேட்டுடைய முதலாளிகளை கைகூலியா இருக்கக்கூடிய நரேந்திர மோடி. தமிழ்நாட்டில் யார் ஆட்சி? ஊழலிலே சம்பந்தப்பட்டு சிறையிலே இருக்கக்கூடிய சசிகலாவுடைய ஆட்சி. ஒரு ஊழல்வாதியாய் ஜெயலலிதாவுடன் இணைந்து ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கப்பட்டு பரப்பன அக்ரா சிறையில் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றிருக்கக்கூடிய அந்த குற்றவாளியுடைய பினாமி ஆட்சி தமிழ்நாடு. ஏன் இந்த நிலைமை? என்ன காரணம்? தயவு செய்து மேலப்பாளையத்தில் வாழுகின்ற அரசியல் தெரிந்தவர்கள், மார்க்கத்தை அடித்தொழில் இருக்கக்கூடிய எண்ணர்கள் சமுதாயத்துடைய பெரியவர்கள் ஒரு கணம் எண்ணி பார்க்க வேண்டும். தயவு செய்து சிந்தித்து பார்க்க. முதலமைச்சர் நாற்காலி என்பது சாதாரண எப்படிப்பட்டவர்கள் அமர்ந்திருந்தார்கள்? அந்த நாற்காலியை அலங்கரித்தவர்கள் தலைவர்கள் யார்? ஓமந்தூர் ராமசாமி ராஜா, குமாரசாமி ராஜா, மூதறிஞர் ராஜாஜி, பெரியவர் பக்தவச்சலம். இந்த மாநில கல்விக்கு கண்தந்த கர்ம வீரர் காமராஜர். அதே போல இந்த நாட்டில் தாழ்ந்த தமிழகத்தை தலைமை பெற வைத்து சாலையோரத்திலே வேலையற்றவர்கள் உள்ளத்திலே விபரீத எண்ணங்கள், வேதேன் அதுதான் காலமுறை என்று சொல்லி பேசி இந்த நாட்டில் தமிழகத்தை தலைமையில வைத்த பேரறிஞர் பெருந்தகை அண்ணா உட்கார்ந்தார். இந்த நாட்டில் அண்ணாவுக்கு பின்னால் 14 வயதில் அரைக்கால் டவுசர் போட்ட காலத்தில் திருவாரூர் வீதியில் இயக்கம் திமுகவை காண்பதற்கு முன்னால், அண்ணாவை பார்ப்பதற்கு முன்னால், பெரியாரை பழவதற்கு முன்னால் ஓடி வந்த இண்டிபெண்டன்ஸை நீ நாடி வந்த கோடை நாடு இதல்லவே சொல்லி தமிழ் கொடியை கையிலே பிடித்து மொழிக்காக போராடிய வாழும் வள்ளுவராய், அறிவாலயத்தின் அறிவாற்றல் உள்ளவராய், அரசியலின் சாணக்கியராய் வாழுகின்ற தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்த நாட்டார். இன்னைக்கு யார் முதலமைச்சர்? எடப்பாடி பழனிசாமி. எப்படி இருக்கிறார்? எங்க மதுரையில ராஜாஜி ஆஸ்பத்திரி இருக்கு, அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா மாநகராட்சி கழிப்பறை இருக்கு. அந்த கழிப்பறையில உட்கார்ந்துட்டு ஒருத்தர் காசு வாங்குவான், 1க்கு போனா 1 ரூபாய், 2க்கு போனா 2 ரூபாய். அந்த கண்ணாவுல உட்கார்ந்து காசு வாங்குற மாதிரியே உட்கார்ந்து இருக்க இந்த நாட்டு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. பக்கத்துல உட்கார்ந்து, நான் விளையாட்டுக்கு சொல்லல, நீங்க மதுரைக்கு போனா அந்தோனியோ சொல்லல கண்ணுவா இங்க இருக்கக்கூடிய பகுதி செயலாளர் பாருங்க, ராஜாஜி ஆஸ்பத்திரிக்கு முன்னால ஒரு பாத்ரூம் இருக்கு, அந்த பாத்ரூம்ல உட்கார்ந்து இருப்பான். அவன் அப்படியே எடப்பாடி பழனிசாமி. அதுக்கு முன்னால ஒருத்தர் இருந்தார், ஓபிஎஸ், நல்ல மனுஷன், சும்மா சொல்லக்கூடாது. உலகத்துல ஒரு மனுஷன் அப்படின்னு தட்டினா உடனே ரோசம் இருக்கும். யாராவது இப்படின்னு அடிச்சா, இல்ல அந்தோனியாவோ இங்க இருக்கக்கூடிய சாவலையோ இல்ல இங்க இருக்கக்கூடிய நம்முடைய கழகத்துடைய நிர்வாகம் யாரையாவது ஒருத்தர் டேய் அப்படின்னு அடிச்சா என்னன்னு திரும்புவோம். ஆனா அடிச்சு ஒரு வாரம் கழிச்சு ரோசம் வந்த ஒரே ஆள் இருக்கிறானா ஓபிஎஸ் தான். ஓபிஎஸ்க்கு தான் ஒரு வாரம் கழிச்சு ரோசம் வந்துருக்கு. அவர் அதிமுக சொல்றாங்க, ரொம்ப நல்லவங்க, எவ்வளவு அடிச்சாலும் தாங்கிக்கிறார். ஓபிஎஸ் சொல்றாங்க, ரொம்ப நல்லவர், எவ்வளவு அடிச்சாலும் தாங்கிக்கிறார். ஒரு வாரம் கழிச்சு ரோசன் வந்த பிரேஜா சமாதியில போய் உட்கார்ந்து அவர் தவம் இருக்கிறார். அவர் முதலமைச்சர். திமுகவை பொறுத்தவரைக்கும் ஆட்சியை பிடிக்கணும், தளபதி முதலமைச்சர் வரணுங்கிறது என்ன இல்ல. சில தோழர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஆட்சியினுடைய அடியாயத்தை தாங்காம இந்த ஆட்சியா இருக்கா. 13ஆம் தேதி தமிழ்நாடு பூரா ரேஷன் கடைக்கு முன்னால ஆர்ப்பாட்டம் நம்முடைய மேலப்பாளையம் பகுதியிலேயே நடந்திருக்கும். ரேஷன் கடையில ஆர்ப்பாட்டத்தை நாங்களா நடத்தினா இல்ல, தலைமை கழகம் முடிவெடுத்து
அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதி கழகங்கள்ல பகுதி கழகத்துக்கு உட்பட்ட வட்டார கழகங்கள்ல இருக்கக்கூடிய ரேஷன் கடைக்கு முன்னால ஆர்ப்பாட்டம்னு அறிவிச்சாங்க. எதுக்கு? ரேஷன் கடையில மக்களுக்கு கிடைக்க வேண்டிய பருப்பு, அரிசி, பாமாயில் முறையா இல்லை. இது கிடைக்கணுங்கிறதுக்காக திமுக அறிவிச்சு ஆர்ப்பாட்டம் நடத்தினா அந்த ஆர்ப்பாட்டம் நடத்தினவங்களை கைது செய்யும். எப்படி? மதுரையில எங்களுடைய மாவட்டத்தில் 7 பகுதி, 5 பகுதி மன்னிக்கணும், 5 பகுதியில போராட்டம் நடத்தியவங்கள அந்த 5 பகுதிக்கு உட்பட்டதுல 2 பகுதியில் இருக்கிறவங்க உட்பட்ட மொட்டக்கலாத்தூர்ல இருக்கக்கூடியவங்கள கைது பண்ணிட்டு போகுது. மிச்சம் 3 பகுதியில் இருக்கிறவங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க, கைது பண்ணலாம். அதே மாதிரி திருவண்ணாமலையில் இருக்கிறவங்க போராட்டம் நடத்துறாங்க, அந்த மாவட்டம் பூரா கைது செய்யப்படலாம். விழுப்புரத்தில் போராட்டம் நடத்துறாங்க, போலீஸ்காரங்க புடிச்சிட்டு போறாங்க. ஒரு சட்ட ஒரு பிரச்சனைய ஒரே கோரிக்கை